ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிமிதா யுவராஜ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு தானே கேட்குறீங்க? ஒரு பைக் ரைட் தான் போக போகிறோம். எங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டெம்பிளுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ராவல் பண்ணின உடனே ஒரு பாயிண்டில் வந்து பாடி வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி, காஃபி டீ ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு கூல் கடை இருந்தது. ஸோ கூல் தான் அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூல் வாங்கியிருந்தோம். இந்த கூழ் பார்த்திங்கன்னா குடிக்கிற ஃபீலே வேறு லெவலில் இருந்தது. ஒரு வாய் குடித்த உடனே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வயிறு அப்படி அந்த ஹீட்டெல்லாம் வந்து போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ சிட்டியில் பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஆனால் இந்த வில்லேஜில் கிடைக்கக்கூடிய அந்த கூழ் இருக்கிற சுகமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். பார்த்தாலே தெரியுதுல்ல, ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க்கு, ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க்கு. இதை குடித்த உடனே பைக் ட்ராவலுக்கு ஒரு எனர்ஜி வந்து கிடைச்ச மாதிரி இருந்தது. பசி வந்தது இல்லையா, அந்த பசியெல்லாம் வந்து அப்படியே போயிடுச்சு, வயிறே ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண நல்லா தாங்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சம்மரில் வந்து காஃபி, ஜூஸ் எல்லாம் நம்ம குடிக்கிறத விட இந்த ஒரு டம்ளர் கூழ் குடித்தா போதும் இல்லையா? இதுதான் நம்ம ஊர் டேஸ்ட்டு. ஸோ கூழ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரோட்டில் வந்து 2 சைடுமே பார்த்திங்கன்னா வயல்வெளி தாங்க. பார்க்கவே பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடுமே மரம் இருந்தது. ஸோ அந்த மரம் இருந்ததுனால நமக்கு எவ்வளோ தான் வெயில் அடித்தாலுமே ரொம்ப கூலாக இருந்துச்சு. ஓகேவா? எந்த ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப கூலாக இருந்துச்சு. அந்த வில்லேஜ் லைஃபே வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருந்தோம் நாங்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கவு வந்துச்சுங்க. அதோடு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக நம்ம கூட பக்கத்தில் அப்படி நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அது என்ன எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபோடு வந்து பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் அங்கே பார்த்தா செம்ம க்ரௌடுங்க கோயிலில். ஸோ சண்டே, அதுவும் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு உங்களுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. சரி, ஓகே, உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிடலாம், அர்ச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் அர்ச்சனைக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்ததுனால நான் அர்ச்சனை பண்ணலை. பட் வந்து பூவும் விளக்கு மட்டும் வாங்கிட்டு சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போய்ட்டு விளக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் விளக்கு தான் போட்டேன். இந்த விளக்கு போடுறது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதி வந்து கொடுத்துச்சுங்க. அந்த நேரமே ரொம்ப நல்லா இருந்தது. விளக்கு எரியும் போது அந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா நம்ம கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விலகி போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பெரிய வேண்டுதல்கள்லாம் எதுவும் நான் வைக்கல. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நடக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு தான் எப்போயுமே என்னோடய ப்ரேயராக இருக்கும். எப்போயுமே சிம்பிளாக தான் நான் ப்ரே பண்ணிப்பேன். இந்த விளக்கு மாதிரி நம்ம லைஃப்லேயே நிறையா வெளிச்சங்கள் வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரேயர் இல்லையா? அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும், அவங்க வேண்டினது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன். லைஃப்பில் பார்த்திங்கன்னா டெய்லி ஓடிட்டே இருப்போம். 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றி ப்ரே பண்ணும்போது அந்த கோயில் இருக்கக்கூடிய மைண்ட் சத்தம், அந்த பூவாசம், இதெல்லாம் நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப வந்து நம்ம லைட் வெயிட்டாக நம்ம மனசை அழைக்கிடும். இந்த மொமெண்ட்டை நம்ம வந்து எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலான்னு போனால் க்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருந்தது. ஆனால் அதுவுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த கோவிலோட மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகுமுத்து ஐயனார். ஓகேங்களா? ஸோ அந்த மூலவர் தான் பார்த்தோம். அதாவது வந்து ஒரு ஐயனார் கோயில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா. ஸோ உள்ளே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஐயனாரை வந்து நாங்கள் கும்பிட்டுட்டோம். இடையில வந்து செல்ஃபீஸ்லாம் வேறு எடுத்துகிட்டு இருந்தோம். ஐயனாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கற்பர் இருந்தார். ஸோ அவரையும் கும்பிட்டதுக்கப்புறமா பேக் சைடு கோயிலோட சுற்றி நம்ம பின்னாடி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு புத்து இருந்தது. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் மடம் ஒன்று இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிவிட்டு சைலண்ட்டாக கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். மைண்டு ரொம்ப காம் ஆகிடுச்சு அங்கே உட்காந்துருக்கோம். ஸோ கோவிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த சிலைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கோயிலோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன வேண்டுதல் நம்ம வச்சாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அப்புறமா நீங்கள் அந்த என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அதே மாதிரி ஒரு சிலை வந்து நம்ம இங்கே செஞ்சு வைக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நீங்களே பாருங்கள், லட்சக்கணக்கான சிலைகள் இருந்ததுங்க அங்கே.
பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சிலைகள்ல இருந்து பெரிய சிலை வரைக்கும் இருந்தது. வெளியில் வந்து குதிரை சிலைகள், யானை சிலைலாம் இருந்தது. பட் அதுக்கு பின்னாடி சொல்கிறேன், அந்த குதிரை சிலை, யானை சிலைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சிலைகள். ஸோ சுற்றி முற்றி பார்க்கும்போது வெறும் சிலைகள் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. சைடில் வந்து ஒரு மாட்டு தொழுவம் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு நான் பார்த்தேன். அந்த சைடுமே ஃபுல்லாக சிலைகள் தான். பெரிய சிலைகள். பாதி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க. பாதி வந்து ஃபுல்லாக ஒரே கலராக இருக்குது. க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வேண்டி முடிச்சதுக்கப்புறம், அது நடந்ததுக்கப்புறம் இங்கே கொண்டாந்து நம்ம சிலைகள் நம்ம வந்து கோயிலில் கொடுக்கணும். ஸோ கோயிலே சிலைகள் செஞ்சு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி நம்ம அந்த சிலைகள் செஞ்சு வைக்கலாம். ஸோ நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சிலைகள் இருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த கோயில். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ், அதாவது வில்லியனூர் போகிற வழியில் இருக்குது. ஸோ எனக்கு ஊர் பேர் கரெக்டாக தெரியல. நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கோயில் வந்து ஒரு மாட்டுத்தொழுவம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் இருந்தது. ஒரு குட்டி கண்ணுக்குட்டி கூட இருந்தது. கொஞ்ச நேரம் வந்து நான் அது கூட விளையாடிட்டு இருந்தேன் அவங்க கூட. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைடு பேக் சைடு நம்ம போயிட்டோம். கோயிலுக்கு பேக் சைடு போனால் அங்கேயும் அவ்வளோ சிலைகளுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாகு சிலை வச்சுருக்காங்க. அப்புறம் ஏரோப்ளைன் வச்சுருக்காங்க. ஸோ ஏரோப்ளைன் எதுக்குன்னா ஃபாரினில் வந்து வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பு வச்சுருக்காங்க. ஷிப் வந்து எதுக்கு அப்படின்னா ஷிப்பில் வேலை கிடைக்கிற மாதிரி சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதில் வந்து லேப்டாப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. சின்ன ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த கோயில். எனக்கு வந்து பர்சனலி அந்த கோயிலில் வந்து பிடிச்ச ஒரு ஸ்டாச்சு என்ன அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக் ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எதுக்கு அந்த டாக் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ ஒரு டாக் சிலை இருந்தது. ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. ஒவ்வொரு சிலையுமே ஒவ்வொரு மாதிரி இருந்தது. நீங்களே பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க சிலைகள்லாம் பாருங்களேன், சின்ன சின்ன சிலைகளும் இருக்குது, பெரிய சிலைகளும் இருக்குது. பட் ஒவ்வொரு சிலைக்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டோரி வந்து அடங்கியிருக்கு. ஸோ வீடு வாங்கணும், வேலை கிடைக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான எல்லாரோட வேண்டுதலுமே இங்கே ஒரு வடிவமாக மாறியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சிலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக சாமி வந்து எல்லா பிரச்சனைகளையுமே பார்த்துப்பாரு. ஸோ இவ்வளோ ப்ராப்ளமை சால்வ் பண்ணி வச்சுருக்கனால தான் இவ்வளோ சிலைகள் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளே வந்தது. ஸோ வேண்டுதல் வந்து நடந்துருச்சு அப்படின்னா சிலை வைக்கிறது வந்து ஒரு ஒரு பழக்கமாக, ஒரு அழகான ட்ரெடிஷனாக இருக்குது. ஸோ நான் வந்து சாமிக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கேன். பார்க்கலாம், அது வந்து நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக நான் போய் சிலை வைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், எவ்வளோ உருவம், எவ்வளோ வேண்டுதல், எவ்வளோ நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும். ஹோப் காட் எல்லாத்தையும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதை நடத்தி கொடுப்பாரு. நல்லதே நினைங்க, எப்பயுமே நமக்கு நல்லதே நடக்கும் கைஸ். ஸோ கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுருந்தாங்க, எல்லோரும் சாப்பிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் மனசை வந்து கல்லாக்கிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து மந்தி ரெஸ்டாரண்ட்டை நோக்கி கிளம்பிட்டோம். வெளியில் வந்தால் கொய்யாப்பழம் இருந்தது. ஸோ அதையும் வாங்கி பையில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ கோயிலுக்கு போயிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, இந்த தரிசனம் வந்து மனசு ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. பட் வயிறு வந்து பார்த்திங்கன்னா செம்ம எம்டியாக இருந்தது. ஸோ பைக்கை ஏறுறா, வண்டியை நேராக மண்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு விடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாருமே ரொம்ப மனசை அப்படியே கட்டுப்படுத்திட்டு பசியோடு நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மந்தி ரெஸ்டாரண்ட்டு தான் போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அங்கே போனால் பார்த்திங்கன்னா போகிற வழியில் மரவள்ளி கிழங்கு இருந்தது. ஸோ அதையும் வாங்கி பையில் போட்டுட்டு போகிற வழி தான் ஒவ்வொன்றா வாங்கிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்குள்ளே போனால் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடுங்க. ஒரு 1/2 அன் ஹவராக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்னிங்கும் சாப்பிடவே இல்லை. டைம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 4 o'clock கிட்ட ஆகிடுச்சு. பசி வந்து உயிர் போகுது எங்களுக்கு, அந்த மாதிரி இருந்தது. பட் ஃபைனலாக வந்து எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் மந்தி இது 2 தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுல் ஜூஸியாக இருந்தது அண்ட் வந்து ஃபுல் ஃப்ளேவராக இருந்தது. ப்ளஸ் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஃபுல் தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள்லாம் ஃபேமிலியாக போயிருந்தனால இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபேமிலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஃபுட் லவர்ஸ்க்கு இது ஒரு ஹெவனாகவே இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்லாம் அல்ட்டியாக இருந்தது. சிக்கன் மந்தி வந்து ரொம்ப ஜூஸியாக நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. மட்டன் மந்தி சொல்லவே வேணாம். வந்து எல்லோரும் வந்து ஒரு பிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா ஃபுல் தந்தூரி, வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக வந்து சக்க போட இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிச்சில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த ஹாப்பினஸோடு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலங்க.